Hi my dear students, welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERT சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம்மில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 3 சப்டிவிஷனையும் ப்ரீஃபாக பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்கிற இண்டிஜர்ஸ்க்கு ஆஃப் ஃபாலோயிங் இண்டிஜர்ஸ் பை அப்ளையிங் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ம ஃபுல்லாகவே நம்ம எந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணியிருப்போம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே எல்லாமே 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேர்டு சம்மில் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இண்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. 12, 15, 21 இந்த 3 நம்பருக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். போன சம்மில் நம்ம என்ன பண்ணோம், 2 இண்டிஜர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 இண்டிஜர்ஸ்க்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு LCM HCF கண்டுபிடிச்சு தேர்டு வெரிஃபிகேஷன் மெத்தட் வர பண்ணோம். ஆனால் இங்கே வெரிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோட சம் வந்து நமக்கு ஓவர் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, என்ன 3 இண்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, 12, 15, 21 எல்லாமே ஸ்மால் சால்வ் நம்பர்ஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ரொம்ப பிக் நம்பர்லாம் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்மால் நம்பருக்கு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் போட்டுக்கலாம். சொல்யூஷன். Next, the 3 numbers we have to find the prime factorization using prime factorization. Prime factorization நாலே நம்ம கண்டிப்பா நமக்கு என்ன மைண்ட்ல வந்துடணும், prime numbers ஃபுல்லா நம்ம எழுதிக்கலாம். 30க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 50 அண்ட் 100 வரையும் ப்ரைம் நம்பர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அப்கமிங் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ வந்து நம்ம இதில் 30 ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். 30 ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13, 17, next 19, 23, 29, next 30 is a even number. It is not a even number இருந்தால் கண்டிப்பாக அது வந்து more than 2 factors-ஆக இருக்க போகுது. அதனால் 30 வராது, நெக்ஸ்ட் 31 வரும். ஸோ இந்த 29 வரை நான் வந்து எழுதிக்கிறேன். ஏன் நான் இந்த சம்மில் 29 எழுதியிருக்கேன்னா, நம்ம சம்மில் பாருங்கள் இங்கே 29ங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே 29ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியணும், ப்ரைம் நம்பர்ஸ்னு தெரியணும். நம்ம வேறு டேபிளை யூஸ் பண்ணி நம்ம போட ட்ரை பண்ணால் சம்மே ராங் ஆகிடும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்லாம் நம்ம கிளியராக எழுதிக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ்லாம் நம்ம ரஃப் காலத்தில் நமக்கு தெரியறதுக்காக நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸாமில் எழுதும் போது இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. சொல்யூஷன்னு ஸ்டார்ட் பண்ணி யூஸிங் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லி நம்ம எழுதிட்டு 12, 15, 21க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே நமக்கு உங்களுக்கு கிளியராக தெரியணும்னால நான் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். சம் சால்வ் பண்ண நம்ம எழுதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2க்கு அடுத்து என்ன 3 அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இங்கே சைடில் எழுதாமே ஈஸியாக அடுத்தடுத்த டேபிள்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 12. 12க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். 12 வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வருமானு பார்க்கணும். 2 டேபிளில் வரும். அப்போது சைடில் 12 2 டேபிளில் வருது. ஹவு many டைம்ஸ், 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் 6ங்கிற நம்பர் வந்திருக்கு. 6ங்கிற நம்பர் 2 டேபிளில் வருமா, எஸ். அப்போ இங்கே சைடில் 2 எழுதிக்கலாம். 2 டேபிளில் எப்போ 6 வரும், ஹவு many டைம்ஸ், 3 டைம்ஸ். 3 2s are 6. நெக்ஸ்ட் 3ங்கிற நம்பர் இருக்குது. 3ங்கிற நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது. 3ன்னு போட்டுடலாம். 3 டேபிளில் வரப்போகுது. 3 டேபிளில் எப்போ 3 வரும், 1 டைம். ஸோ 1 வரை எழுதியாச்சு. இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார் 12 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக எடுத்து நம்ம எழுதுவோம் எப்பவும் போல். 12 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 for prime factorization for 12. The next number is 15.
ஓகே 15 2 டேபிளில் வருமா? நோ, இட் இஸ் ஆட் நம்பர். ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. கண்டிப்பாக என்ன டேபிள் நமக்கு வராது? 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 3. 3 டேபிளில் 15 வருமா? எஸ், 3 டேபிளில் 15 வரும். இங்கே சைடில் 3 டேபிள் போட்டுக்கலாம். 3 டேபிளில் 15 how many டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ். 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட் 5ங்கிற நம்பர் இருக்குது. 5ங்கிற நம்பர் வந்து என்னது? ப்ரைம் நம்பர். அப்போ கண்டிப்பாக அந்த டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது. 5 டேபிளில் 5 எப்போ வரும்? 1. ஸோ 1ஓட நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார் 15 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். 15 is equal to 3 into 5. ஸோ ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 21. 21க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 21 is a odd number. கண்டிப்பாக 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 3. 3ல பார்க்கலாம். 3 கண்டிப்பாக வரும். 3 டேபிளில் 21 வரும். how many times? 7 times. ஸோ 7 is a prime number. ஸோ ப்ரைம் நம்பர்னா அந்த டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது. 7 டேபிளில் 7 எழுதிக்கிறேன். 7 how many times வரும்? 1 time. ஸோ 1 வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். 21 is equal to 3 into 7. ஓகே, நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கெலாம் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எதுக்கு? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் எழுதிப்போம்? இந்த 3 நம்பரோட ஃபைனல் ஆன்சரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம்ல, அதை எழுதிருப்போம் நெக்ஸ்ட் பேஜில். ஓகே, இப்போ 12ங்கிற நம்பருக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 2 into 2 into 3. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 15. 15க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 3 into 5. நெக்ஸ்ட் 21க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 3 into 7. நம்ம கொடுத்த 3 நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு அதோட ஃபைனல் ஆன்சரை நான் எழுதிக்கிறேன். இதில் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது வெரி ஈஸி. ஹச்சிஎஃப்னா என்னது? ஃபுல் ஃபார்ம். வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹச்சிஎஃப்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஹச்சிஎஃப்னாலே காமன் ஃபேக்டர்ஸ். இந்த 3 நம்பருக்கும் காமனான ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? எஸ், இங்கேயும் 3 இருக்கு எனக்கு. 15லையும் எனக்கு 3 இருக்கு. 21லையும் 3 இருக்கு. இங்கே நமக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நம்பர்ஸ்க்குமே எனக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா அதுதான் ஹச்சிஎஃப்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மெல்லாம் நம்ம 2 இன்டிஜர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 நம்பருக்கு காமன் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் நமக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 3 நம்பர்ஸ்க்குமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அந்த காமன் ஃபேக்டர் இஸ் அ ஹச்சிஎஃப் ஆன்சர். ஸோ காமன் ஃபேக்டர் நமக்கு என்ன வந்திருக்கு? 3. அப்போ ஹச்சிஎஃபோட ஆன்சர் இஸ் 3. வெரி ஈஸி. நெக்ஸ்ட் we have to find LCM. எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர்ஸை 1 டைம் போட்டால் போதும். லெஃப்ட் ஓவர் த நம்பர்ஸ்லாம் எது? காமன் ஃபேக்டர்ஸை தவிர்த்து எனக்கு மிச்சம் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 3யோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே எனக்கு ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்குது? 2 2s மல்டிப்ளை பண்ணிடலாமா? இல்லை 2 2s நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். 4. நெக்ஸ்ட் நம்பர் இஸ், இங்கே என்ன நம்பர் இருக்குது எனக்கு? 5. நெக்ஸ்ட் 21ல லெஃப்ட் ஓவர் நம்பர் இஸ் 7. இப்போ இந்த நம்பர்லாம் we are going to multiply. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். 3 4s are 12. 12 into 5 into 7. 12 5s are 60. 60 into 7. 60னா 0 நம்ம எடுத்துக்க வேண்டாம். 6 7s are 6 7s are டேபிள். 6 7s are என்ன வரும்? 42. இங்கே 0வை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்சிஎம் ஆன்சர் இஸ் 420. ஸோ இதோட நமக்கு சம் ஓவர். வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? 3 இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்டிஜர்ஸ்க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சு ஃபைனலாக நம்ம எழுதியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கோம். எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3 நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோட ஃபைனல் ஸ்டெப்ஸை எடுத்து எழுதிக்கிறோம்.
அதில் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எது இருக்கோ அதுதான் HCF. எனக்கு 3 இன்டிஜர்லையும் காமனாக 3ங்கிற ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ காமனாக இருக்கிற நம்பர் தான் HCFோட ஆன்சர். LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர்ஸை 1 டைம் போட்டுக்கலாம். ரிமைனிங் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் we are going to multiply. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு LCMோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னென்ன 3 இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க? 17, 23 அண்ட் 29. செகண்ட் சப்டிவிஷன் வெரி ஈஸி. ஏன்னா 17ங்கிற நம்பர் என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். 23ங்கிற நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். 29ங்கிறது ப்ரைம் நம்பர். இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா 17 டேபிளில் மட்டும்தான் 17 வரும். 23 டேபிளில் தான் 23 பண்ண முடியும். 29 டேபிளில் தான் 29 பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 17. 17 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். 17 இஸ் அ ப்ரைம் நம்பர்னால அது என்னென்ன டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது? 1 டேபிள்லையும் 17 டேபிளில் மட்டும்தான் வரும். 1ங்கிற நம்பர் நம்ம இங்கே போடக்கூடாது. ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸை மட்டும்தான் வெளியே போடணும். 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அப்போ 17 மட்டும்தான் போட முடியும். 17 டேபிளில் 17 எப்போ வரும்? how many times? 1 time. ஸோ 1ன்னு வந்தால் இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 23. 23 ஆல்சோ த ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பராக இருந்தால் அது என்ன டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது? 23 டேபிளில் தான் வரப்போகுது. 23 டேபிளில் 23 how many times வரும்? 1 time. ஸோ 1 வரம் வந்துட்டா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 29. 29 is also the prime number. Prime numberனா prime number டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது. 29 டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது. 29 டேபிளில் 29 எப்போ வரும்? how many times? 1 time. ஸோ அவ்வளோதான். நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 3 நம்பர்ஸ்க்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாம். 17 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்? நமக்கு சைடில் என்னதான் இருக்குது? 17 மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் 23 ஈக்குவல் டு 23. 29 is equal to 29. So 3 நம்பர்ஸ்க்கு ஈஸியாக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் CM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சரை எழுத போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் 17க்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? 17 மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 17 அண்ட் கொஸ்டினில் நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 23. 23 only. Next number is 29, 21, 29, sorry. 29, 29. இப்போ நம்ம HCF find out பண்ணிடலாம் first. HCFனா என்னது? காமன் ஃபேக்டர்ஸ். இந்த 3 இன்டிஜர்ஸ்லையும் எனக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைனா HCFக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 1 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். பிஃபோர் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். காமன் டேர்ம்ஸ் இல்லாத இதில் நம்ம 1 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். 1 மல்டிப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக இந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ HCFல காமன் டேர்ம்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். 1 மல்டிப்ளை பண்ணி 1 இஸ் அ காமன் ஃபேக்டர்ஸாக நமக்கு 1 இஸ் அ காமன் நம்பராக வந்தோடனே HCF ஆன்சர் இஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். இல்லை காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படின்னா டேரெக்டாக HCFோட ஆன்சரை 1ன்னு போட்டுருங்க. 1ஓட மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. காமன் ஃபேக்டர்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னா HCF ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம HCFோட ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? LCMோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். LCMல என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர்ஸே எனக்கு இல்லை. அப்போ நான் ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் த நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது எனக்கு? இல்லை காமன்னா நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். 1 இன்ட்டு ரிமைனிங் எனக்கு லெஃப்ட் ஓவர் நம்பர் இஸ் என்னது? லெஃப்ட் ஓவர் நம்பர் இஸ் 17, 23 இன்ட்டு 29. இங்கே ஏன் நான் 1 மல்டிப்ளை பண்ணல? 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு சேம் தான் வரப்போகுது. 1 மல்டிப்ளை பண்ணலன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன மாற போகிறது இல்லை. எனக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இதே இது காமன் ஃபேக்டர்ஸ் வேறு ஏதாவது நம்பர் 2, 3ன்னு வந்தால் நம்ம அதை எத்தனை டைம்ஸ் போடுவோம்? 1 டைம்ஸ் போட்டுட்டு லெஃப்ட் ஓவர் நம்பர்லாம் நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 17 இன்ட்டு 23 மல்டிப்ளை பண்ணலாம். 17, 23 மல்டிப்ளை. இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். 3 டேபிளில் 3 7 சார் 21. 1 இங்கே போட்டு 2 வந்து
கேரி. நெக்ஸ்ட் 3 நான் இதோட மல்டிப்ளை பண்ண போறேன் 1ஓட. 3 1s are 3. 3 plus 2 5. நெக்ஸ்ட் 2 ஆல பண்ண போறோம். 2 நான் எதால மல்டிப்ளை பண்ண போறேன் 7. 2 7s are 14. நெக்ஸ்ட் 1 கேரி. 2 1s are 2. 2 பிளஸ் மேல ஒரு கேரி இருக்கு, அதை பிளஸ் பண்ணா தட் இஸ் 3. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம பிளஸ் பண்ண போறோம். 1 அப்படியே நம்ம கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட் 5 பிளஸ் 4 தட் இஸ் 9. நெக்ஸ்ட் இந்த 3 நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ என்ன ஆன்சர் நமக்கு வந்திருக்கு? 17 into 23 மல்டிப்ளை பண்ணும்போது 391 into 29. நெக்ஸ்ட் நம்ம எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? 391 into 29 மல்டிப்ளை பண்ணலாம். 391 29 மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க 9 டேபிள் யூஸ் பண்ணணும். 9 1s are 9. 9 9s are 81. 1 இங்க போட்டு 8 is carry. 9 3s are 27. 27 plus carry நமக்கு என்ன இருக்கு? 8. 27 ஓட நான் 8 plus பண்ணணும். That is 35. Next number is 2. 2 டேபிளால நான் இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன். 2 1s are 2. 2 9s are 18. 8 இங்க போட்டு 1 carry. 2 3s are 6. 6 plus 1 7. ஸோ இந்த ப்ராடக்டை நான் ப்ளஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் 9 அப்படியே போட்டுடலாம். 1 plus 2 3. 5 plus 8 13. 3 1 carry. 7 plus 3 that is 10. 10 plus 1 11. ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? ஸோ LCM answer is 11,339 is the LCM answer. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ஈஸி. என்னென்ன நம்பர்ஸ்லாம் நமக்கு இருந்துச்சு? 17 23 29ங்கிற நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னா அதோட டேபிளில் மட்டும்தான் வரப்போகுது. அப்போ அதோட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது சேம் நம்பர் தான் வரும். 17 23 29. இதில் எனக்கு காமன் ஃபேக்டர்ஸே இல்லை. அதனால காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால ஹச்சிஎஃபோட ஆன்சர் என்ன போட்டுருணும்? 1 போட்டுருணும். நெக்ஸ்ட் எல்சிஎமோட ஆன்சர் என்ன பண்ணணும்? காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎமோட வேல்யூவை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். போகலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்னென்ன இண்டிஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? 8 9 25. இந்த 3 இண்டிஜர்ஸ்க்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சின்ன சின்ன நம்பர்ஸ் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 8. 8க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 8 இஸ் அ ஈவன் நம்பர். கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். ஹவு மெனி டைம்ஸ்? ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வரும். சைடில் எழுதிக்கலாம். 2 டேபிளில் 8 எப்போ வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் 4ங்கிற நம்பர் இருக்கு. 4ங்கிற நம்பர் கண்டிப்பாக என்ன டேபிளில் நமக்கு வரும்? 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிளில் 4 எனக்கு எப்போ வரும்? 2 டைம்ஸ். ஸோ 2 2s are 4. நெக்ஸ்ட் 2ன்னு வந்திருக்கு. 2 வந்து 2 டேபிளில் வரும். ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம். ஸோ 1 வரை 8 ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 9. 9 வந்து எனக்கு கண்டிப்பாக 2 டேபிளில் வராது. இட் இஸ் ஆட் நம்பர். நெக்ஸ்ட் என்ன நம்பர் நம்ம போகலாம்? 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் ஹவு மெனி டைம்ஸ்? 3 3s are 9. 3 3s are 9. நெக்ஸ்ட் 3ங்கிற நம்பர் என்ன டேபிளில் வரும்? 3 டேபிளில். ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 25. 25 என்ன டேபிளில் வரும்? நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஒன்ஸ் பிளேஸில் 0 5 முடிஞ்சா என்ன டேபிளில் வரப்போகுது? 5 டேபிளில் வரப்போகுது. ஸோ 5 எழுதிடலாம். 5 டேபிளில் 25 எப்போ வரும்? 5 5s are 25. அப்போ 5 டைம்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு 5 வந்திருக்கு. 5 எப்போ 5 டேபிளில் வரும்? 5 வந்து 5 டேபிளில் தான் வரும். ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம். ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். 8க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 into 2 into 2. 9க்கு 3 into 3 நமக்கு 9 கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணா நெக்ஸ்ட் 25னா 5 into 5. ஓகே. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. அதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 8, 9, 25ஓட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாம். 8க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 into 2 into 2. Next number is 9. 9க்கு 3 into 3. Next number is 25. 25க்கு என்ன பண்ணோம்? 5 into 5. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? HCF. HCFக்கு காமன் நம்பர்ஸ் இருக்கா? காமன் ஃபேக்டர்ஸ் எனக்கு இருக்கா? இல்லை, எனக்கு காமன் ஃபேக்டர்ஸே இல்லை. காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன போடுவோம்? ஆன்சர் 1ன்னு போட்டு HCFோட ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆன்சர். எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர்ஸை 1 டைம் போடுவோம். இந்த காமன் ஃபேக்டர்ஸே எனக்கு இல்லாத போது ரிமைனிங் இந்த எல்லா நம்பரையுமே நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்றது இங்க 2 2s are 4, 4 2s are எனக்கு என்னதான் வருது? 8. அப்ப 8 எழுதிக்கலாம். 3 3s are 9 தான். அப்ப 9 into 5 5s are 25. எனக்கு காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படின்னா அந்த நம்பரை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 8 9s are 72. 72 into 25. இது நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணலாம். 72 25 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 5 டேபிள் யூஸ் பண்ண போறோம். 5 2s are 10, 0, 1 carry. 5 7s are 35. 35 plus 1, 36. Next 2 table. 2 2s are 4. 2 7s are, that is 14. இந்த ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணலாம். 0 அப்படியே. 3 plus 4, 10. 1 carry. இங்க 1 plus 3, 4. 4 plus 4, 8. இங்க 1 அப்படியே போடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1800 is a LCM answer. ஸோ அவ்வளோதான். தேர்டு சம் நமக்கு வெரி ஈஸி. என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கெலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செப்பரேட்டாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த ஆன்சரை எழுதிக்கிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூலாம் நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பேஜில் 8க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2 into 2 into 2. 9க்கு நம்ம என்ன கிடைச்சது? 3 into 3. 25க்கு 5 into 5. இப்போ ஹச்சிஎஃபோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் எனக்கு ஹச்சிஎஃப் ஆன்சர் எழுத முடியும். இதில் காமன் ஃபேக்டர்ஸ் எனக்கு இல்லை. காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா 1ங்கிற ஆன்சர் போடணும். கண்டிப்பாக ஹச்சிஎஃபோட ஆன்சர் நம்ம 0 போடக்கூடாது. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எனக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் காமன் ஃபேக்டர்ஸை 1 டைம் போட்டுட்டு லெஃப்ட் ஓவர் நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால இங்கே என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டால் எல்சிஎம்மோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எனக்கு ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? 2 into 2 into 2, that is 8. அதனால் இங்கே 8 போட்டிருக்கேன். 3 into 3னா that is 9. ஸோ 9 போட்டிருக்கேன். 5 into 5னா 25. இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எல்சிஎம்மோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதலாம். ஸோ வெரி ஈஸி சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th சம் பார்க்கலாம். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வர வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.